அன்பார்ந்த சோதரர்களே, டிவைன் ஷாலம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா அன்பு சகோதரர்களே? ஆம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்காக நாங்கள் முன்கூட்டியே அறிவித்தால் நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு ஆலோசனைகளை நாங்கள் தர முடியும். அன்பானவர்களை, சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் உமது மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாத நீங்கள் தயவு செய்து ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் நிதி சம்பந்தமானது அல்ல, உங்களது பங்களிப்பை ஆதரவை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கதாவை, இந்த வேலைக்காக நம்மிடத்தில் வருகின்றோம். கதாவை, இந்த வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம். இந்த நாட்களில் தெய்வமே, நீங்கள் எங்கள் ஜெபங்களை கேளுங்கள், எங்களது உபவாசங்களை ஆசீர்வதியுங்கள், எங்கள் தேவைகளை சந்தியுங்கள். யார் யார் என்னென்ன தேவைகளின் மத்தியில் இருக்கின்றார்களோ அவர்கள் தேவைகளை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். உலக சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கதாவே. ஈரான் நாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கதாவே. ஈராக் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். உலகளாவிய சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்க நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் கதாவே. சமாதானத்தை நிலைநிறுத்தும் அப்பாவி மக்கள் யாவரையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்கின்றோம். ஒடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு அப்பாவி மக்களுக்கும் விடுதலை கட்டளையிடுங்கள். எங்கள் இந்தியா, இலங்கை, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து நாடுகளுக்காக, உலகளாவிய நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கதாவே. பிரான்ஸ் நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஜெர்மனி நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் கதாவே. உலகம் முழுவதிலும் உம்முடைய சமாதானத்தை நீர் நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்கின்றோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பான சகோதரர்களே, வேத பாடமாக எசாயாத்தின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் லெந்து நாட்களினூடாக கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த லெந்து நாட்கள் கடந்த புதன்கிழமை சாம்பல் புதனுடன் ஆரம்பிக்கப்படுகின்றதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த லெந்து நாட்களில் அநேகர் நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கின்றோம். இன்று அநேகர் லெந்து நாட்களில் ஜெபிக்காமல் நாங்கள் உணவை விரதம் இருக்கின்றோம் என்று கூறலாம். நாங்கள் ஜெபிக்காமல் உபவாசம் இருக்கின்றோம். இப்படி உபவாசம் இருப்பது, உண்ணாமல் இருப்பது உபவாசம் அல்ல, அது எங்களை ஒடுக்குவதாக, நாங்கள் பட்டினி இருப்பதாக, நாங்கள் டயட் செய்வதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் உபவாசித்து ஜெபித்து ஆண்டோடு ஐக்கியப்படும் பொழுது அவர் தமது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் உமக்கு தருகின்றார். உமக்கு பரலோகத்தில் இருந்து ஆசீர்வாதமான பரலோக மன்னாவை உமக்கு தருகின்றார். அன்பானவர்களே,
எம்பெருமான் இயேசு எமக்கு கூறுகின்றார். உண்மையான உபவாசம் எது என்பதை எமக்கு எடுத்து இன்றைய வேத வாசிப்பில் நாங்கள் வாசிக்க கேட்போம். அதில் அங்கு கூறப்படுகின்றது, சண்டையிட்டு துஷ்டத்தனமாய் உபவாசிப்பது கர்த்தருக்கு பிரியமான நாள் அல்ல. ஒடுக்கப்படுகின்றவர்களை விடுவித்து, பசியுள்ளோருக்கு உணவளித்து, வஸ்திரமில்லாதோருக்கு வஸ்திரம் கொடுத்து, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுவதே உண்மையான உபவாசம். அப்படி செய்யும்போது விடியற்கால வெளிச்சத்தைப் போல நீதி தோன்றி கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி வற்றாத நதியைப் போல உங்களை ஆசீர்வதிப்பார் என்று அழகாக கூறப்படுகின்றது. இன்று சண்டையிட்டு கொண்டு மனஸ்தாபங்களுடன் கணவன் மனைவிக்கோ, பெற்றோர் பிள்ளைகளுக்கோ, உங்கள் அயலவரிடத்திலோ, இனத்தவரிடத்திலோ, நண்பரிடத்திலோ ஒரு மனஸ்தாபத்தின் மத்தியில் இருந்து கொண்டு வெள்ளி வேஷ உபவாசம் ஆண்டவர் விரும்பாத காரியம் என்பதை தெளிவாக ஆண்டவர் நமக்கு கூறுகின்றார். சண்டையிட்டு கொண்டு துஷ்டத்தனமாக உபவாசம் செய்வது எனக்கு பிரியமில்லை என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு தெளிவாக கூறுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, அன்று நாங்கள் பார்க்கும் பொழுது உபவாசித்து ஜபிக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உமக்கு இருக்கின்றது. இன்று அருளின் மாமலை எமக்கு வருகின்றது. இன்று உபவாசித்து ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, சரீர ஆசீர்வாதங்களும் அழகாக அங்கு வருகின்றது என்பதை சாம்பல் புதன் அன்று உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். அன்பானவர்களே, அதாவது உடலின் சத்துக்கள் அங்கு உருப்பெறுகின்றது, மீண்டும் வலுவூட்டப்படுகின்றது, மீண்டும் புத்துயிர் பெறுகின்றது. அத்துடன் அங்கு உடலின் அமிலங்கள் அங்கு சுரக்கப்பட்டு அவை எம் உடலின் பிறபொருள் எதிரியை ஊக்கப்படுத்தி எம் உடலில் இருக்கும் கொழுப்புகளை உடைத்து அது கேன்சர் வியாதியின் கொழுப்பை கூட, இதய கோளாறின் கொழுப்பை கூட, அனைத்து கோளாறுகளையும் அந்த அமிலம் குறைக்கின்றது. அதன் ஆங்கில பெயர் கெட்டோன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அது தமிழில் அந்த பதம் எனக்கு இல்லை மருத்துவ ரீதியில். கெட்டோன்ஸ், KETONES. இந்த கெட்டோன்ஸ் என்பது இன்றைய நாளில் நாங்கள் ஹைபிரிட் வாகனங்களை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். அது எத்தனை அழகானது, சிறப்பானது. இந்த கெட்டோன்ஸ் ஹைபிரிட் வெஹிக்கிளை நாங்கள் ஓடுவதைப் போன்று இருக்கின்றது. இவற்றை நாங்கள் உபவாசித்து நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த உபவாசம் எமக்கு இந்த கெட்டோன்ஸை உற்பத்தி ஆக்கின்றது. இப்படி நாங்கள் தினமும் அடிக்கடி நாங்கள் உணவை ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படியாக உணவை நாங்கள் உண்டு கொண்டிருக்கும் பொழுது எங்கள் உடம்பில் சீனி சத்துகள் சேருகின்றன. இந்த சீனி சத்து தான் கேன்சர் வியாதிக்கும் அடிப்படையாக இருக்கின்றது. வேறு அநேக வியாதிகளுக்கு, சலரோகத்துக்கு வியாதியாக இருக்கின்றது. இது மண்ணெண்ணெயில் ஒரு வாகனத்தை ஓட்டுவதை போன்று இருக்கின்றது. அழகான புதிய வாகனத்தை மண்ணெண்ணெய் விட்டு ஓட்டுவதை போன்று இருக்கின்றது. நாங்கள் எவ்விதமாக எங்கள் உடலை பாதுகாக்க அழைக்கப்படுகின்றோம். இது விஞ்ஞானம், மருத்துவம் கூறுவதாக இருக்கின்றது. இன்று உபவாசித்து நாங்கள் ஜபிக்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் சரீர ஆசீர்வாதங்களும் பெறுகின்றது. நாம் அழகாக கம்பீரமாக மாற்றப்படுகின்றோம். ஆயுள் காலம் நீடிக்கின்றது. அநேகம் வியாதிகள் இல்லாமல் செல்கின்றது. இது உபவாசத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கூறும் பதம் என்னவெனில், நாங்கள் ஜபிக்கும் பொழுது, உபவாசம் இருக்கும் பொழுது ஜபிக்கும்படி ஆண்டவர் கூறுகின்றார். இன்று நாங்கள் ஜபிக்கும் பொழுது
எமக்காக சுயநலமாக ஜெபிக்காமல் பொது நலமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் எங்கு யுத்தம் வருகின்றது, அப்பாவி மக்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள், மக்கள் பசியும் பட்டினியும் பஞ்சத்திலும் இருக்கின்றார்கள், வறுமையில் இருக்கின்றார்கள். இப்படியாக அநேக சூழ்நிலைகள் நம்மை சூழ நடந்து கொண்டிருக்கின்றது. எம் தாய்நாட்டில் அங்கு வேதனைகள் துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோமா? உலக சமாதானத்துக்காக ஜெபிக்கின்றோமா? அன்பானவர்களே, ஜெபிக்கும் பொழுது பொது நலமாக நாங்கள் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். முக்கியமாக இன்னும் ஒன்றை நான் கூற விரும்புகின்றேன். நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் உணவை உண்ணாமல் இருக்கும் பொழுது அந்த பணம் மீதப்படுத்தப்படுகின்றது. அந்த மீதப்படுத்தப்பட்ட பணத்தை அதை சேகரித்து இந்த 46 நாட்கள், உண்மையாக 46 நாட்கள் இந்த நாட்கள், அதில் நாங்கள் உண்ணாமல் இருக்கும் அந்த பணத்தை எடுத்து சேகரித்து தேவையான மக்களுக்கு, அடிப்படை தேவையான மக்களுக்கு அவற்றை நாங்கள் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இதுதான் உண்மையான உபவாசம். இதுதான் இன்றைய நாளில் நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதி. அது உண்மையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனங்கள் வரை அடங்கி இருக்கின்றது. நேரம் காரணமாக நான் சுருக்கமாக வாசித்தேன். அந்த நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வருகின்றது, சரீர ஆசீர்வாதங்கள் வருகின்றது. அதில் கிடைக்கும் பணத்தை அடிப்படை தேவையின் மத்தியில் இருக்கும் எம் அயலவருக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். எம் சகோதரர்களுக்கு கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். என் சகோதரர்களுக்கு ஒழிப்பது அல்ல, மறைப்பது அல்ல, தேவையின் மத்தியில் உதவி செய்வோம். இதுதான் உண்மையான உபவாசம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, வணக்கம்.